எல்லாருக்கும். என்னோட பேர் இஸ்ரேல் டைட்டஸ் ராஜா. நான் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் 67 எடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே தூத்துக்குள்ளே தான். அதுக்கடுத்து காலேஜ் வந்துட்டு லோயலா காலேஜ் சென்னையில், அடுத்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பிஜி பண்ணேன். அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஃபுல்லாக அங்கே பிஜி பண்ணும்போதே இந்த இதுக்கு தான் ஃபுல்லாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு காடுக்கு ஃபஸ்ட்டு. பிகாஸ் காட் தான் எல்லாமே வழி நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து என்னோட அம்மாவுக்கு, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு. பிகாஸ் அப்பாவை பார்த்து தான் நானே வளர்ந்துருந்தேன். ஸோ அப்பாவும் கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ அதில் இருந்துட்டு அப்பாவை மாதிரியே நம்மளும் ஒரு ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அந்த அந்த கெட்டப்லேயே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அம்மா தங்கச்சி 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தாத்தா ஃபுல்லாகவே எப்போவுமே நீ வேலைக்கு போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிற அப்படின்னு சொல்லி எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமா காமராஜ் மாமாவுக்கு, பிகாஸ் அவங்க தான் என்ன ஃபஸ்ட்டு இங்கே சுரேஷ் அகாடமிலே வந்து சேர்த்தாங்க. அண்ட் அதனால தான் நான் இங்கே டெஸ்ட் சீரீஸே அதனால தான் வந்தேன். அதுக்கப்புறம் சுகேஷ் சாமுவேல் சார், பிகாஸ் நான் இங்கே ஜாயின் பண்ணுறதே எனக்கு டவுட்டு, நானே சொல்லிட்டு இருந்தேன். பட் சுகேஷ் சாமுவேல் சார் நீ கண்டிப்பாக எழுதுற அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் அவங்களே என்ரோல் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாவேந்தர் சார் எல்லாமே சுரேஷ் அகாடமியில் எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாக எல்லாருமே இங்கே அகாடமியில் உள்ள எல்லா டீச்சர்ஸ், அந்த டெஸ்ட் சீரீஸ் நடத்துகிற எல்லாருமே. அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ப்ரிப்பரேஷன் அது வந்துட்டு என்னோட ஜேர்னி எப்படின்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் குரூப் 4 குரூப் 1 இது மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதியிருந்தேன். பட் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு இது தாட் ப்ராசஸில் இல்லாமல் அந்த ஒவ்வொரு எக்ஸாமில் இருந்துட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிடுவேன். ஸோ ஹிட் அண்ட் ட்ரையல் மாதிரி இந்த எக்ஸாமில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நான் அதை அடுத்த எக்ஸாமுக்கு ஆட் பண்ணிக்கிடுவேன். இப்போ அது ஒர்க் ஆகலைன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அது அப்படியே அந்த ப்ராசஸில் வந்து தான் இந்த குரூப் 2A எக்ஸாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ப்ராசஸில் வந்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ண அந்த கொஞ்சம் ஒரு 2-3 ட்ரிப்ஸு இந்த இதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் ஆச்சு அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு காம்பஸ் வேணும் நம்மளுக்கு. பிகாஸ் எக்ஸாம் வந்து ஒரு கடலில் வந்துட்டு கப்பல் போகிற மாதிரி நம்மளுக்கு டைரக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு கப்பலில் வந்துட்டு நம்மளுக்கு காம்பஸ் இருந்தால் தான் டைரக்ஷன் தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு காம்பஸ் வந்துட்டு சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது ரெண்டுமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனால வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸாம்ஸ் பாதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2வது வந்துட்டு எரர் நோட் போடுறது. இந்த டிப் வந்துட்டு எனக்கு சுகேஷ் சாமுவேல் சார் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு சார்கிட்ட சொன்னேன், சார் இது டெஸ்ட்லாம் நிறையா இருக்குது, உடனே வருது, நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சுகேஷ் சாமுவேல் சார் வந்துட்டு இல்லை நீ ஃபர்ஸ்ட் ஒரு எரர் நோட் போட்டுரு, அப்படின்னா உனக்கு ரிவைஸ் பண்ண முடியும், அதை திருப்பி பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அப்படி அதை போட்டுட்டு கடைசியில் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலாம் அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கடுத்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சது, புக்ஸ் கூட ஓப்பனே பண்ணல. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் அந்த படித்ததே திருப்பி லிமிட்டெட் ரிசோர்ஸஸ், மேக்ஸிமம் ரிவிஷன், அதை மாதிரி நீங்கள் திருப்பி அதை வாசிட்டே இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. ஸோ இந்த 2 டிப்பு. அதுக்கடுத்து இன்னொரு இது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு தான் குரூப் 2Aக்கு தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆன்சியஸ், ஒரு பதட்டமாக இருக்கும் எக்ஸாம் முன்னாடிலாம். நம்ம எக்ஸாம்லாம் இப்போ நிறைய பேர் தூங்கவே மாட்டோம், நானும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் டெக்னிக் அதை மாதிரி நான் வந்துட்டு ஒரு அந்த இதை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது 4 மினிட்ஸ் வந்துட்டு 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணணும், 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 8 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு இந்த 3 இது இந்த குரூப் 2Aக்கு நான் பண்ணியிருந்தேன், இது ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஃபியூச்சரில் யாராவது எக்ஸாம் எழுதிருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக முடிக்கும்போது
ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு 2 சென்டென்ஸ் உண்டு, அந்த இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ 10வது தடவை விழுந்தவனிடம் முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. அதனால ஒவ்வொரு முயற்சியில இருந்தும் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைக்கிறதோட பெரிய வெற்றி வரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அன்பான வணக்கம். இங்கு வந்திருக்க அனைத்து மக்களுக்கும், அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் மகன் இஸ்ரேல் டைட்டஸ் ராஜா, எங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேருமே நல்லா இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இறைவன் எங்களுக்கு கொடுத்த பெரிய செல்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 பிள்ளைகளும். அதில் நான் டீச்சராக இருக்கேன். புதுக்கோட்டை பிஎஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் தமிழ் டீச்சராக இருக்கேன். அப்போ என்னுடைய பையனுடைய எய்ம் எல்லாமே ஐஏஎஸ் எக்ஸாம் தான் எய்ம். அதுக்கு தான் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அப்புறம் தான் நான் ஒருத்தர், தம்பி இந்த எக்ஸாம் நீ எழுதி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் இது உண்மையிலே ஆல்ரெடி கிருபையினாலே இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனது. இவனுடைய எண்ணம் எல்லாமே நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், அதுதான் பையனோட ஆசை. அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான். அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக சீக்கிரம் நிறைய பேரும் ஆர்டர் கொடுப்பாங்க. இங்கே வந்திருக்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் நல்லா ஜெயிச்சு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நம்ம அகாடமிக் சாருக்காக நன்றி. சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பையன் எல்லா விதத்துலையும் இங்கே வந்திருக்க நீங்கள் நல்லா முயற்சி பண்ணி இங்கே வந்திருக்க எல்லாருமே வெற்றியாகி எல்லாரும் நல்ல உயர்ந்த பதவிக்கு வர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிகவும் சீரம் சிறப்புமாக கடந்த 20 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே தென் தமிழகத்திலே சிறந்ததொரு அகாடமிக் என்றால் அது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக். அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதனுடைய நிறுவனரும் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர். நாங்கெல்லாம் சட்டக்கல்லூரியில் நாங்கள் மாணவர்களாக 2 பேரும் படித்தோம். அப்பமே அவர் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆவார். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு திறமையான சொல்லலாம். அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இங்க எத்தனையோ இங்க வந்திருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு 20% கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட ப்ராடக்ட் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு தூத்துக்குடி மண்ணில இருந்து பிறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்திய அளவுல இன்னைக்கு கல்வியில சிறப்பான அரசு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி எனக்கு ஆரம்பிக்கும் போதே தெரியும். எனக்கு கேட்டீங்கன்னா நானும் ஆக்சுவலாக நான் இப்போ திருநெல்வேலியில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் டைம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் வச்சுருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேருமே அவருடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமான உழைப்பாக இருக்கும். நைட்டு 2 மணிக்கு பார்த்தாலும் அவர் அப்போ இனிஷியல் ஸ்டேஜ் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ அப்படி அந்த போஸ்ட் ஓட்டுறதை அப்படியே சூப்பரைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையிலே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம எங்க லா காலேஜுக்கும் கரெக்டா அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு வந்துருவாரு. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அவருக்கு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எப்பவுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாரு. ஆனா அவர் இவ்வளவுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போதுல இருந்து இவரை போன்லயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எப்பவுமே ஒரே கான்சென்ட்ரேஷன் இந்த எஜுகேஷன்ல மோட்டிவ் பண்ணி அவருக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகளை இழந்து இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களை இன்னைக்கு அரசு பணியில இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருக்காருன்னு சொன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். அந்த சுகேஷ் அப்படிங்கிறது தான் நான் என்ன பொறுத்தவர்களை சொல்லுவேன். அந்த அளவுக்கு சீரான சிறப்பான முறையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மென்மேலும் பல சாதனைகளை பெறணும், பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை நமக்கு தரணும்,
குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 டிஎன்பிசியில், பேங்கிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து பல சாதனைகளை மென்மேலும் புரியணும்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி அன்புக்குரிய நண்பர் சுகேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Suresh IAS Academy, வெற்றியின்